Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th யூனிட்டில் கேஸ் மிக்சர் அண்டு தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ். இதில் செகண்ட் ஆஃப் தான் வந்து தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட், கெலோபிரான் அண்டு கிளாசியஸ் கெலோபிரான் ஈக்குவேஷன்ஸ். இது எல்லாமே நமக்கு செகண்ட் ஹாப்பில் வரும். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கேஸ் மிக்சர்ஸில் ஒரு தியரி கொஸ்டின்ஸ் உண்டு. அது வந்து என்னென்னா வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. எல்லாமே அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷனில் மேக்ஸ்வெல் ரிலேஷன் பார்க்க போகிறோம். அதில் பேசிக்காக 2 தியரம் பார்க்கணும். அது என்னென்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 1, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 2. அதை நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரங்கிறது வந்து இஃப் எ ரிலேஷன் எக்ஸிஸ்ட் அரேஞ்ச் த வேரியபிள்ஸ் எக்ஸ், ஒய் அண்டு இஜெட். இஜெட் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். 3 வேரியபிள் இருக்குது, எக்ஸு, ஒய், இஜெட். இந்த 3 வேரியபிளுக்கும் எடுத்துக்கிறோம். அது 2 வேரியபிளை வந்து ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறோம், ஒரு வேரியபிள் இஜெட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறோம். இந்த இஜெட் வந்து இதனுடைய எக்ஸ் ஒய்னுடைய ஃபங்க்ஷன் தான் என்னது, இஜெட். ஸோ இஜெட்னுடைய ஃபங்க்ஷனல் வேரியபிள் எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோம். அப்போ இஜெட்னுடைய வேல்யூ இந்த எக்ஸ் ஒய் வேரியபிள் வேரி ஆகிறத பொறுத்து இஜெட்னுடைய வேல்யூ மாறும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்க போகிறோம். அப்போ எஜெட் என்ன பண்ணுறோன்னா இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எப்படி இது பண்ணணும்னா பார்சியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இஜெட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஇஜெட் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை வந்து இஜெட்டை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு டோ இஜெட்டை வந்து டோ இஜெட்னு எழுதிக்கிறோம். டோ இஜெட் டிவைடட் பை இந்த எக்ஸ் எடுத்துக்கிறோம், டோ எக்ஸ். மீதி என்ன இருக்குது, ஒய். ஸோ அண்டு ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. அப்போ இந்த எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால ப்ராக்கெட் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம், ப்ளஸ் அதே மாதிரி தான் ஒய்யை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போ டோ இஜெட் டிவைடட் பை டோ ஒய். மீதி இருக்கிறது என்ன, எக்ஸு. அப்போ அட்டு எக்ஸ். அப்போ என்ன, அது கீழே என்ன இருக்குது, டோ ஒய், அதை வந்து டிஒய்யாக பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டிஇஜெட் இஸ் ஈக்குவல் டு டோ இஜெட் டிவைடட் பை டோ எக்ஸ் அட்டு ஒய். கீழே என்ன இருக்குது, டோ எக்ஸ் இருந்தால் இங்கே டிஎக்ஸ் வரும், இங்கே டோ ஒய் இருந்தால் இங்கே டிஒய் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ப்ளஸ் டோ இஜெட் டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் அட் எக்ஸ். ஸோ எதை என்ன எப்படிங்கிறத உங்களுக்கு எழுதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ஸை வந்து எம்முன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், என்னன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து எம்முன்னு எடுத்துக்கிறோம், இந்த செகண்ட் பார்ட்டை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோ இஜெட் டோ எக்ஸ் அட்டு ஒய் அதை வந்து எம் அப்படின்னு எழுதுனா எம் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை முழுக்க என்ன கன்சிடர் பண்ணும்போது என் டிஒய். ஸோ இது எல்லாமே இந்த எம் வேல்யூ என் வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இது ஈக்குவேஷன் கேபிட்டல் 1. அதே மாதிரி டிஃபரன்ஷியேட்டிங் த ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ இந்த எம் இருக்கு இல்லையா, இந்த எம்மை வந்து கன்சிடர் பண்ணோம்ல, அதை மட்டும் தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்படின்னா டோ பை டோ ஒய், அதே மாதிரி இந்த பக்கமும் டோ பை டோ ஒய். அப்போ அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டோ
m divided by dou y dou divided by dou y into dou z by dou x. அப்போ dou into dou z பெருக்குனா dou ஸ்கொயர் zன்னு வரும். அதே மாதிரி கீழே பெருக்கும்போது என்ன ஆகும்னா dou y dou xன்னு வரும். நாம் சீரீஸாக எழுதிக்கிறோம் dou x dou y. ஸோ dou m divided by dou y is equal to dou ஸ்கொயர் z divided by dou x dou y. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 4 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே இந்த எண்ணை வந்து எழுதணும் இல்லையா, கன்சிடர் பண்ணி n is equal dou z dou y divided by dou z divided by dou y into x அந்த ஈக்குவேஷன் 3 எடுத்திருப்போம். அதை வந்து என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே அட்டு ஒய்ங்கிறதுனால ஒய்யை பொறுத்து பண்ணோம், இங்கே அட்டு எக்ஸுங்கிறதுனால எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் என்னை வந்து என்ன பண்ணுறோம் dou n by dou x ஏன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா dou by dou x இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது dou z by dou y. அப்போ எப்படி எழுதலாம் dou n by dou x. இப்போ dou இன்ட்டு dou zன்னு அதை மல்டிப்ளை பண்ணால் dou ஸ்கொயர் இன்ட்டு z அப்புறம் dou x dou y. இது ஈக்குவேஷன் 5. அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 அண்டு 5, ஈக்குவேஷன் 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷன் 5 வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் பாருங்கள் dou m by dou y dou n by dou x இதனுடைய வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் dou m dou n மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா dou ஸ்கொயர் z by dou x dou y. இந்த பக்கம் dou ஸ்கொயர் x divided by dou x dou y. இந்த 4ம் 5லும் ஈக்குவலாக ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஒன்றா இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஷுவல் ஈக்குவல். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் வரும். இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், dou m by dou y into x dou n by dou x into y. இதுதான் வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம். ஓகேவா, அப்போ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 2க்கு போகிறோம். ஸோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 2 இது வந்து பேசிக் தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மேக்ஸ்வெல் ரிலேஷனுக்கு நம்ம போகணும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் அதில் இஜெட்டை வந்து ஃபங்க்ஷனல் மெயின் வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து எக்ஸை வந்து மெயினாக எடுத்துக்கிட்டு ஒய் இஜெட்டை வந்து ஃபங்க்ஷனல் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கமா இஜெட். அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் பாருங்கள், எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணோம் dou x டிவைடட் பை ஃபஸ்ட்டு இது வேரியபிள் என்ன dou y, அதை வந்து dou y-ஆக மாற்றிக்கிறோம். மீதி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது இஜெட் அப்புறம் இன்டு dy. ஓகேவா, இங்கே கீழே என்ன வருதோ அதுதான் இங்கே dy-ஆக எழுதணும். ப்ளஸ் அதே மாதிரி dou x ரெண்டாவது வேரியபிள் இஜெட், dou z மீதி இருக்கிறது என்ன y. ஸோ ரிமைனிங் y இங்கே dou z வந்து இங்கே dz-ஆக மாறுது. ஸோ dou z dou x டிவைடட் பை dou z அட் y இன்ட்டு dx. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடி பழைய வேல்யூ மாதிரி எடுத்துக்கிறோம். z இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய். இது வந்து ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ இதை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou z எக்ஸு, அப்போ இங்கே வந்து dz-ஆக மாத்திரம். இங்கே இன்டர்னல் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வரும்போது dou z-ஆக மாற்றிக்கணும். ஸோ dou z டிவைடட் பை dou x, மீதி இருக்கிறது என்ன ஒய்ஏ. ஸோ ஒய், அப்போ இங்கே கீழே dou xனால் இங்கே dx போட்டுக்கணும். ப்ளஸ் மறுபடியும் மெயினில் dou z டிவைடட் பை இங்கே ரெண்டாவதாக என்ன இருக்குது ஒய், அப்போ dou y, மீதி இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸு. ஸோ இது எக்ஸு, அப்போ மீதி என்ன இருக்குது இன்ட்டு dy. ஸோ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் நம்ம ரெண்டாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரத்தை பார்க்குறோம்.
இப்போ என்ன பண்ணோம்னா the value of dz ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, அதை வந்து சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல dz இருக்குது இல்லையா, அந்த dz தான் இந்த டோட்டல் வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே dz சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை தான் நாம் சொல்கிறோம் the value of dz ஈக்குவேஷன் 2 is substitute in equation 1. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், dx is equal to dou x by dou y z dy plus dou x by dou z y dz. இது ஈக்குவேஷன் 1. இந்த dou zங்கிற இடத்துல தான் இந்த dou z வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ dx is equal to dou x by dou y z dy plus dou x by dou z into y. இப்போ dz வேல்யூ வந்து ஃபுல்லாக இங்கே within whole bracket dou z divided by dou x into y into dx plus dou z divided by dou y into x dy. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தது இந்த வேல்யூ வந்து இதோட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த dou x by dou z into y. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது dou x into divided by dou z at to y, இதோட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் dou z divided by dou x at to y dx. இது ஆல்ரெடி இங்கே இருக்குது. ப்ளஸ் இந்த இதோட மறுபடியும் இதோட பெருக்கும்போது dou x divided by dou y y into dou x divided by dou y into x at x dy. இது உள்ளுக்குள்ளே பெருக்கிட்டோம். பெருக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த பெருக்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இந்த dou z இந்த dou x கேன்சல் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கிறதுனால சப்போஸ் இது வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா அடிக்கக்கூடாது. அப்போ அடித்தோம்னா இந்த dx மட்டும் மிஞ்சும். அப்போ மீதி என்ன இருக்குது, dx plus dou x by dou z. இந்த ரிமைனிங் எல்லாமே எழுதிக்கணும். y dou z divided by dou y x into dy. இப்போ இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, dou x divided by dou y into y dy plus dx plus dou x divided by dou z at y dou z divided by dou y at x into dy. இது அப்படியே எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த dx மட்டும் தனியாக இருக்குது, அதை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். dx மட்டும் என்ன பண்ணுறோம், அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன வருது, dx ஏற்கனவே ஒரு dx இருக்குது, இது ப்ளஸ் dx, அந்த பக்கம் போனால் மைனஸ் dx. அப்போ dx மைனஸ் dx. இப்போ மீதி இருக்கிறதும் அப்படியே எழுதுங்க, dou x ப்ளஸ் dou x மைனஸ் dou y at dz into dy plus dou x divided by dou z at y dou z divided by dou y at x into dy. இது அப்படி எழுதினுட்டோம். சரி, இந்த பக்கம் dx மைனஸ் dx வந்து 0 ஆகிடும். இப்போ அடுத்தது இது அப்படி எழுதிட்டோம். எழுதின உடனே என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா, ரெண்டு கேரக்டர் வேரியபிளை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற சிங்கிள் கேரக்டர் இருக்கு இல்லையா, dou x by dou y into x dy, அதை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் dou x by dou y z into dy இருக்கும். அப்போ இந்த பக்கமும் dy இருக்குது, அந்த பக்கமும் dy இருக்குது, அடிச்சிடறோம். இதை அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குது பாருங்கள். அடித்ததுக்கப்புறம் இந்த dou x by dou y into at z வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் டிவைடடாக மாறும். இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே இடத்துல வெறும் இடத்துல என்ன இருக்கும், -1 இருக்கும். இந்த -1ங்கிறது வந்து மறைமுகமாக இருக்கும். இந்த இடத்துல -1 வேல்யூ, ஏன்னா -1 dou x dou y z வேல்யூ தான் இருக்குது. அப்போ வேரியபிள் மட்டும் கொண்டு போயிட்டு நம்பர்னு பார்த்தா இங்கே -1 இருக்கும். அப்போ என்ன பாருங்கள், இந்த -1 இருக்குது. அப்போது
இந்த வேல்யூ வந்து இந்த மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போனால் டோ ஒய்ங்கிறது மேலே வந்துடும், டோ எக்ஸு கீழே வந்துடும். அப்படியே அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை கொஞ்சம் வந்து மாற்றி எழுதிக்கிட்டால் இங்கே மல்டிப்ளையாக கொண்டு போய்க்கலாம். அப்போ 3 ஈக்குவலாக எழுதிக்கிறோம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், எழுதிக்கலாம். டோ எக்ஸ் பை டோ இஜெட் ஒய் டோ இஜெட் divided by dou y into x dou y by dou x into at z is equal to மைனஸ். இந்த மைனஸ் ஒன்று அந்த பக்கமாக நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ எக்ஸ் வந்து பின்னு எழுதிக்கிறோம், ப்ரெஷர்னு எழுதிக்கிறோம். ஒய் வந்து வி வால்யூம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இஜெட் வந்து டெம்பரேச்சராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன்லாம் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல பியும், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல வியும், இஜெட் இருக்க வேண்டிய இடத்துல டியும் அதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்கும். எப்படியா, பிடிவி டோடி விபி விபிடி -1. இப்போ எப்படி எழுதலாம்னா இதவே இப்படி மாற்றி எழுதிக்கலாம். பிவிடி எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ பிடிவின்னு இந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டோம். இதை நம்ம பிவிடி ரிலேஷன்ஷிப்லேயும் மாற்றி எழுதலாம். ஸோ பிவிடி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் விடிபின்னு எழுதிக்கிட்டேன், டிபிவின்னு எழுதிக்கிட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி மாற்றி எழுதாமல் பிவிடி ஆர்டரில் எழுதாமல் இந்த மாதிரி எழுதிட்டாலும் ஓகே தான். ஸோ அப்போ பிவிடி ஆர்டரில் எழுதணும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்னது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 2. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மேக்ஸ்வெல் ரிலேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அது எப்படி ஈஸியாக நம்ம டெரிவேட் பண்ணுறதுங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஸோ கைஸ், இது வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 1, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரம் 2 ரெண்டுமே வந்து தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷனில் ஒரு பேசிக். தேங்க்யூ வெரி மச். இது கூட நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி வந்து போட்டுமே கேட்கலாம், இந்த ஆப்ஷன் போட்டுமே வந்து இந்த மென்ஷன் பண்ணி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதையுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.